ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இது புதன்கிழமை காலையில் எடுத்திருந்த வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நார்மலாக ஒரு 4:15க்கு முழிச்சிட்டேன். முழிச்சு கொஞ்சம் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. ஒரு 5:30 வரைக்கும் எனக்கு அப்படி கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வேலை இருந்தது. அதுக்கப்புறமா 5:30க்கு நான் வந்து கரெக்டாக கிச்சனுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம காலையில் எந்திரிச்சு வந்து வேலைகள் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் வந்து ஒரு 1 மாதத்துக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி தான் டைம் வந்து செட் ஆகும். அதனால நான் வந்து இப்போவே இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டேன். இப்போது எந்திரிச்சு வந்ததுமே கொஞ்சம் பால் இருக்குது, அதை வந்து காய்ச்சிட்டு நம்ம வந்து காப்பி இல்லைனாலும் பாலில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சிக்கிடலாம் அப்படின்ட்டு வந்து காய்க்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போது நேரமே எந்திரிக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு ஏதாவது பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தளர்ச்சியா இருந்தது போல் இருக்கும். அதனால ஏதாவது வந்து குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் முதல்ல வந்து பாலுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 2 பக்கமும் அடுப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. இனி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பொருட்கள் இருக்குது. அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒவ்வொரு கவர்லேயும் ஒவ்வொரு பொருளா இருக்குது. அந்த ஒரு கவரில் கறிவேப்பிலை இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அலசி எப்படியாவது வாடை போட்டு எடுத்து வைக்கணும். அதில் ஒரு மாங்காய் இருக்குது. கொஞ்சம் உடச்சி வச்ச தேங்காயும் இருக்குது. ஒரு தக்காளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு பாக்ஸில் அந்த மிளகாயை வந்து ஆளியெல்லாம் பிச்சுட்டு அடைச்சி வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 5 மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து மீன் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. மீனுனா வாளை மீன் வந்து 2 நாளைக்கு முன்னே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தது. திங்கட்கிழமை வந்து கொஞ்சம் மீன் வந்து பொரிச்சிட்டு வேறு பருப்பு குழம்பு வச்சுருந்தோம். செவ்வாய்க்கிழமை வந்து அசைவம் எடுக்கலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி புதன்கிழமை காலையில் அந்த மீன் வந்து எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, அந்த கறிவேப்பிலையெல்லாம் நம்ம வந்து அலசி நம்ம அந்த வாடை போட்டுறலாம். தண்ணி வடிய போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து காஞ்சிரும். கொஞ்சம் கறிவேப்பிலை பொடி செஞ்சுக்கிடலாம் அப்படின்னுட்டு பார்த்தேன். இது வந்து கொஞ்சம் காய வச்சிடலாம். இப்போ அப்படியே வந்து சிங்கில் கழுவிட்டு அந்த பாத்திரம் கூட இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்திர ஸ்டாண்டு அதுலேயே நான் வந்து அந்த கறிவேப்பிலையை அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்ருக்கேன். தண்ணி வந்து அந்த இடத்துலயே வடிஞ்சிரும் இல்லையா, இது வந்து ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ அப்படியே வச்சுட்டேன்னா இது வடிஞ்சிட்டே இருக்கும். வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம். ஒரு நாளையிலே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணத்துக்கு இப்போ மசாலா திரிக்கிறதா இருந்தாலும், அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு கறிவேப்பிலை பொடி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம லைட்டாக சூடு பண்ணி அதை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ மிச்ச பொருட்கள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடலாம். இந்த கொஞ்சம் கறிவேப்பிலை இதுலேயும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மிளகாய், தக்காளி, மாங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மீனுக்காக. இப்போ அந்த மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரீசரில் இருந்ததுனால ஐஸாக தான் இருக்குது. அதை தண்ணி விட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த குழம்புல எடுத்து சேர்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சிடலாம். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரிய ஆரம்பிச்சிட்டு, அதனால் கொஞ்சம் அலசிட்டு தான் இந்த புளியை வந்து ஊற வைக்கணும் அப்படின்ட்டு புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பால் ஒரு பக்கம் நல்லா காஞ்சி வந்துட்டு பாலையும் எடுத்து வச்சாச்சு. இந்த புளி வந்து நான் கொஞ்சம் முதல்ல ஒரு டைம் வந்து அலசிட்டு அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சுட போகிறேன். ஒரு சில நேரங்களில் புளி வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லாத மாதிரி நமக்கு தெரியும். அந்த டைமில் இந்த மாதிரி நான் வந்து அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து புளியை கழுவிட்டு ஊற வைப்பீங்களா, இல்லை நார்மலாகவே ஊற வைப்பீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன், ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம காலையிலே முழிச்சிட்டோம் இல்லையா, அதனால் வேலை வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டு இருக்குது. அப்படியே அவசர அவசரமாக செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதுவும் நல்லா ரிலாக்ஸாக அழகாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் எந்திரிக்கும்போது அப்போது அந்த தெருவே ரொம்ப அமைதியாக இருக்கும். எந்த டிஸ்டர்பான சவுண்ட் எதுவுமே கேட்காது. நம்ம மட்டும் சைலண்டாக வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இருந்தாலும் ஒரு சில நாட்களில் ரொம்ப சோம்பேறித்தனம் பட்டுட்டு காலையில் எந்திரிக்கிறதே இல்லை. இப்போது இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து வேலைகள் எல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த டைம் கணக்கு பண்ணி எந்திரிக்க தான் செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாளாக அலாரம் வச்சு தான் நான் எந்திரிச்சிட்ருக்கேன். இனி வந்து இன்னொரு 4 நாள் இந்த மாதிரி பழகணும் அப்படின்னா தானாகவே அந்த டைமுக்கு வந்து முழிப்பு வந்துடும்.
இப்போ பால் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு ஆற்றி வச்சுட்டேன். அடுத்தது நம்ம இந்த மிச்ச பொருட்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து வாளை மீன் தான் இருக்குது. வாளை மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வாளை மீனை குழம்பாட்டு வைக்க போகல. நம்ம கொஞ்சம் தேங்காய், மசாலாக்கள் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் திக்கா கரைச்சி வச்சுட்டு, அது நல்லா கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் அந்த வாளை மீன் எல்லாத்தையுமே நம்ம அந்த குழம்புல சேர்த்து, அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த மசாலாக்கள் வந்து கொஞ்சம் நல்லா திக்கா வத்தி வரும். அது வந்து நம்ம அந்த டைமை விட அடுத்த நேரத்தில் பார்க்கும்போது, இன்னுமே கொஞ்சம் கெட்டியா, நல்லா கூட்டு மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் போடாமல் சாதாரணமாக மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி அதுவும் ஒரு அவியல் வைப்பாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனா, எனக்கு என்னவோ அந்த வாளை மீனுனாலே ரொம்ப பிடிக்கிறதில்ல. எனக்கு அந்த வாளை மீன் சாப்பிட்டாலே கொஞ்சம் வயிறு வந்து இந்த ஒரு எரைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாரி இருக்கும். வாயு மாதிரி இருந்தது போல இருக்கும். எனக்கு அதனால ரொம்ப நான் வந்து விரும்பி சாப்பிட மாட்டேன். அதனால நான் வந்து இத கொஞ்சம் திக்கா வச்சுட்டு, இன்னொரு குழம்பும் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தேங்காய் ஒரு முடி திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதில ஒரு 15 போல சின்ன வெங்காயமும் தோல் உரித்து எடுத்துட்டேன். ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சமா பெருஞ்சீரகம் இதையெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் கூட அந்த மசாலாக்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வாளை மீனுக்கு பூண்டு, பெருஞ்சீரகம் எல்லாம் வச்சு அரைச்சா ரொம்பவே நல்லது. ஏற்கனவே நம்ம மசாலாவில் பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்துருப்போம். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அரைக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது போல் இருக்கும். இப்போ வந்து இந்த மசாலா எல்லாமே கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அந்த ஒரு தக்காளியையும் இதில் கட் பண்ணி சேர்த்துடலாம். மிளகாய் வந்து ஒரு 5 ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதையும் லைட்டாக கீறி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுடலாம். ஒரு சின்ன மாங்காய் இருக்குது. இந்த மாங்காயுமே நான் வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிட போகிறேன். மாங்காய் வந்து இது நல்லா காயாக இருக்குது. அந்தளவுக்கு புளிப்பு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து நான் கொஞ்சம் மாங்காய் அதிகமாக சேர்த்துக்கிட போகிறேன். ஏன்னா இந்த குழம்புல மாங்காய் சேர்ப்போம் இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதேமாதிரி என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பையன் வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா அவன் கேட்டாலும் சொல்ல மாட்டான். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிடுவான். அதனால நான் வந்து பொம்பளை பிள்ளைங்க நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அந்த குழம்பு கூட்டுலலாம் போடிய மாங்காய் வந்து. இப்போ அந்த ஒரு மாங்காயில் ஒரு 3/4 வாசி வந்து சேர்த்துட்டேன். அதையும் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து 1 கப்பு பால் மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா மிச்சம் இருந்ததில் இப்போது காப்பி தூளும், சீனி எல்லாம் போட்டு ஆற்றி வச்சுட்டேன். பையன் வந்துட்டான். பையனுக்கு 1 கப் கொடுத்தாச்சு. அவன் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் ஏதாவது வேலை பார்க்குறதா இருந்தால் பார்த்துருவான். அதனால் அவனும் வந்து சீக்கிரமாக அன்றைக்கி எந்திரிச்சு வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 6:15 ஆயிருக்கு. சரி பையனும் எந்திரிச்சு வந்துட்டான். அடுத்தது பொண்ணு வந்து எந்திரிச்சு வந்துருவா. அவள் வந்து கொஞ்சம் காஃபி இருக்குன்னு சொல்லி குடுத்தா தான் குடிப்பா. அந்த மாரி ஒரு ஆளு. இப்போ பாருங்க அவளே தானாவே வந்து காஃபி இருக்குன்னு சொன்னதும் வந்து ஊத்திட்டு போறா. ஏன்னா இன்னொரு டைம் வந்து நான் சொன்னா கோவப்பட்டுருவேன் அப்படிங்கிறதுனால அவளே வந்து ஊத்திட்டு போயிட்டா. முகத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். காலையில காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறதுனாலே ஒரு வேலையா தான் தெரியுது பிள்ளைங்களுக்கு. இப்பவும் குழம்பெல்லாம் கரைச்சி நான் வந்து அடுப்பில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து மூடி வைக்காம கொஞ்சம் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருவேன். இப்போது முருங்கைக்காய் வந்து இது ஒரு நாளைக்கு முன்னையே வாங்கிட்டு வந்த முருங்கைக்காய். இது வந்து கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். இது வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருவோம். அப்போ தான் அந்த பொங்கி அந்த குழம்பு எல்லாமே வெளியே சிந்தாமல் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் சேர்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முருங்கைக்காயை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் அவ்வளோத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வந்து இப்படி முழுசா அப்படியே கட் பண்ணியிருக்கேன். 2ஆட்டு கீறலை. இதை வந்து நமக்கு தேவைக்கு இனிமேல் எந்த குழம்புக்கு எடுப்போமோ அப்போ வந்து 2 கீறி நான் சேர்த்துக்கிடுவேன். இன்னொரு குழம்பு வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக மறுபடி வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு ஒரு சின்ன கத்திரிக்காயும் இருக்குது. 2 உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி நான் அது வந்து ஒரு காரக்குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குழம்பு ஓரளவுக்கு கொஞ்சம் கொதித்து வத்தி இருக்குது. இதில் அந்த வாளை மீனை வந்து அப்படியே ஒன்றா சேர்த்துக்கிட போகிறேன். இந்த மீன் வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா குழிக்கரண்டியெல்லாம் வச்சு கிண்டி விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த
நைஸான ஒரு கரண்டி இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா, அந்த நம்ம கரண்டி தோசை கரண்டி அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி மெதுவாக லைட்டாக பிரட்டி பிரட்டி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுறலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துடணும். அப்புறம் சிம்மில் போட்டு வச்சுட்டோமே அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த மீன் வந்து அடியில் தங்கி சட்டியோடு சேர்ந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால அப்பப்போ லைட்டாக அந்த கரண்டியை வந்து அடியில் விட்டு லைட்டாக ஆற்றி ஆற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடியிலையும் பிடிக்காமல் இருக்கும். இப்போ அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தான். அதனால் 2 எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் ஒன்றே போதும். இப்போ இந்த குழம்புல போடிய உருளைக்கிழங்கு வந்து பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால கூட 1 நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ சோறு வந்து வெந்துட்டு இதை வந்து வடிக்கணும். இப்போ வடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து தேங்காயும் துருவி எடுத்து வச்சுட்டேன். இந்த மீன் குழம்பு பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே வத்தி வந்திருக்கு. இனி வந்து இன்னும் கொஞ்சம் கறிவேப்பிலை மேலாட்டில் வந்து தூவி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுட்டேன். இனிமேல் இதை வந்து நம்ம இந்த பக்கம் ஸ்டவ் இருக்கு இல்லையா, இதுக்கு மாற்றிட்டு நல்லா சிம்மில் போட்டு மூடி விட்டுறலாம். மூடி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கெட்டியாக வரும். நல்லா கெட்டியாக வந்தால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து மீன் கூட்டு மாதிரி அவியல் மாதிரி வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். மூடி போட்டு இந்த பக்கம் மாற்றி வச்சுருவோம். அடுத்த பக்கத்தில் வந்து நான் அந்த இன்னொரு பாத்திரம் வச்சு குழம்புக்கு வந்து தாளித்து வதக்கிக்கிட போகிறேன். இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம ஒரு மண் சட்டிலாம் வச்சு அப்படியே வந்து விறகடுப்பில் அந்த சமையல் முடித்ததுக்கப்புறமா அப்படியே வந்து அந்த தீயெல்லாம் அணைச்சிட்டு தணல்லே போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி போட்டு மீன் குழம்புலாம் வச்சு சுண்டை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஃபுல்லாகவே கேஸ் தான் அப்படிங்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே நமக்கு வரையல. ஒருவேளை அந்த மாதிரி விறகடுப்பு யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் இன்னும் அந்த மெத்தடில் வைக்க தான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என் மகா கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி கொண்டுட்டு வருவோம், அம்மா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. அவங்க வீட்டில் வந்து அப்படியே மீன் குழம்பா இருந்தாலும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படியே வச்சு சுண்டை வச்சு கொண்டு பிள்ளைக்கு கொடுத்து விடுவாங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து விறகடுப்புலாம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி செய்வீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு நான் இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு விட போகிறேன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து போட்டு வதக்கியாச்சு. அதுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக வந்து முருங்கைக்காய் இருந்தது எல்லாம் இதில் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட போகிறேன். மீதி இருக்கக்கூடிய முருங்கைக்காயெல்லாம் நல்லா ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இன்னொரு நாள் அது வந்து நம்ம கூட்டெல்லாம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இதுவுமே இப்போ நான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த காய்கறி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக மசாலாலாம் அரைச்சி போட்டு வச்சோம் அப்படின்னாக்கி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு அடுத்த நாளும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம புளியெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அதுவும் நல்லா கெட்டியாக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அது கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படி வேக போட்டுட்டேன். அது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம வந்து இப்போ தேங்காய் இருக்குது, இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காயை அரைச்சாச்சு. புளி வந்து கொஞ்சம் நனைய வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி எடுத்துடலாம். இப்போ காய் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டு வேக வச்சுட்டேன். இதில் வந்து குழம்பு மசாலா சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா சேர்த்துட்டு இப்போது தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே மூடி போட்டு கொதிக்க விடணும். கொதித்த உடனேலாம் இறக்கிடக்கூடாது. ஏன்னா இந்த புளி வந்து இனிமே தான் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிருக்கோம், அந்த மசாலா போட்டிருக்கோம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த காய்கறியோடு சேர்ந்து வரும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ எல்லாமே கலந்தாச்சு. தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து சேர்த்துக்கிட போகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம் இல்லையா, அப்போ இன்னுமே கொஞ்சம் சுண்டி வரும். அப்போ வந்து நமக்கு அந்த குழம்பு சரியான அளவுக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுடலாம். இப்போ வந்து எல்லாமே கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சாச்சு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக வைக்கலை. இப்போ தான் தேங்காயெல்லாம் ஊற்றணும். ஒருவேளை நம்ம வந்து பொங்கிட்டு அப்படின்னா அந்த குழம்பு சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால் பார்த்துடலாம்.
இனி வந்து நான் வந்து ஒரு பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பல்லாரியையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் ரவா உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா, இன்றைக்கி வந்து மதியத்துக்கு சாப்பாடு எடுத்துடலாம். ரவா உப்புமா வந்து காலையிலே சாப்பிட்டுடலாம் அப்படின்னுட்டு, அதுவும் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிவிட போகிறேன். இப்போ என்னதான் ரெடி பண்ணி வச்சாலும், மீன் குழம்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா, பையன் வந்து சோறு சாப்பிட தான் ஆசைப்படுவான். அதனால நானும் என் மகளும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல கொஞ்சம் மிச்சம் வந்தது அப்படின்னா, ஒரு வேளை வீட்டுக்கு யாராவது வந்தா கூட சாப்பிடலாம். அம்மா வந்து அடிக்கடி வருவாங்க. அப்போ வந்து மிச்சம் இருந்தது அப்படின்னா, இல்ல சாப்பாடு ஏதாவது இருந்தாலும், எப்போவுமே அம்மாவுக்கும் சேர்த்து தான் நான் செய்கிற மாதிரி செய்வேன். அதனால இப்போ வந்து ரவா உப்புமாவுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சம் மிச்சம் இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லையா? நம்ம முடிஞ்சா இன்னொரு டைம் சாப்பிட்டுடலாம். அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தருக்கு வரும்போது குடுத்துடலாம். இல்ல அப்படின்னா, இல்ல அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து முதல்ல ரவைய வந்து நல்லா வறுத்துக்கிடலாம். ரவை வந்து நிறம் மாறாம வறுத்துட்டு, ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திருக்கேன். இதில வந்து எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு போட்டுட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி கடலை பருப்பு போட்டு தான் தாளிக்க போகிறேன். இந்த ரவா உப்புமாவுக்கு வந்து கடலை பருப்பு போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து வாயில கடிப்படும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அப்படி இல்ல உளுத்தம் பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும். உளுத்தம் பருப்பை விட என்னவோ இந்த கடலை பருப்பு நல்லா இருந்தது போல தோணும். போட்டு அதே வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா, கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும், வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, இப்போ வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்தது. அந்த தேங்காய் துருவலையும் நான் இந்த டைமில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து தேங்காய் சேர்க்கல அப்படின்னாலும், நம்ம கடைசியில அந்த உப்புமா வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து சரி இதிலேயே சேர்த்துருவோம் அப்படின்ட்டு இதிலேயே சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டேன். இப்போ 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ அது கொதித்து வரட்டும். அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துறணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அது தண்ணி கொதித்ததும் ரவைய சேர்த்து கிண்டுனா போதும் வேலை முடிஞ்சது. இப்போ அந்த தேங்காயெல்லாம் சேர்ந்து நல்லா நுரைச்சி அப்படி வந்திருக்கு பாருங்கள். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா ரவை வந்து போட்டதுமே தண்ணி ரொம்ப கெட்டிப்படிய மாதிரி இருக்கும். அப்போது அந்த ரவை வந்து கட்டி கட்டியாக விழுந்துரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு, நம்ம வந்து இதை பொறுமையாக கிண்டி விட்டோம் அப்படின்னா கட்டி விழாமல் அழகாக வரும். அது இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக கலந்து விடும்போது தான் இந்த ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ஓரளவுக்கு வந்து தண்ணியெலாம் வற்றி வந்திருக்கு. நான் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட போகிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு கடைசியில் அப்படியே மேலாட்டில் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ரவா உப்புமாவும் ரெடி ஆகியாச்சு. இந்த ரவா உப்புமாவுக்கு வந்து சீனி வச்சு சாப்பிட்டுட்டு கூட ஒரு வாழைப்பழமும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உப்புமா ரெடி ஆகிட்டு நல்லா சுட சுட சோறும் வந்து ரெடி ஆகிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது பாருங்கள் மீன் அவியல். கொஞ்சம் மேலாட்டில் தண்ணி போல் இருக்குது. ஆனால் அடியில் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. அந்த வாழை மீன் வந்து அப்படியே கரையாமல் இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் வச்சா அந்த மீன் வந்து உடையாமல் இருக்கும். இன்றைக்கி அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் லஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.